எல்லோருக்கும் புரிந்து விடாது. சில சொற்கள் தான். இப்போ சமீபத்தில் எத்தனையோ ஆண்டு காலமாக படிக்கிறோங்க. இன்னைக்கு காலையில படிச்ச பத்திரிகையை நாளை காலையில படிப்போமா? ஏங்க 2500 வருஷத்துக்கு முன்னால எழுதினாங்க திருக்குறள். படிச்சுக்கிட்டே இருக்கோம் டெய்லி, ஒரு வார்த்தை மாறல. நான் சொல்லவா, முஸ்லிம்களுக்கு குரான், இந்துக்களுக்கு வேதங்கள், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள். யார் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்தந்த வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழர்களாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய பொதுமறை திருவள்ளுவம், திருக்குறள், குறள் தாங்க. அதை விட அதற்கு பிறகான சமய இலக்கியங்களில் நான் பயங்கரமா ரெக்கமெண்ட் பண்ற ஒரு புக்கு திருமந்திரம், திருமூலர் எழுதிய திருமந்திரம். அந்த திருமந்திரத்துல ஒரு பாட்டு படிச்சேன் என் லைஃப்ல. அது அந்த வார்த்தை அப்போ ஏற்படுத்தின உணர்வு அதற்கு முன்னாலேயும் படிச்சிருக்கிறேன், ஏற்படுத்தல. இப்ப நான் ஏற்படுத்தின அந்த உணர்வோடு சொல்ற, ஒருவேளை வைப்ரேஷன் சரியா இருந்ததா உங்கள் கருத்தை அது அடையும். என் பிரார்த்தனைகள். உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். என்ன புரிஞ்சுதுங்க? உள்ளம் தாங்க கோவில், இந்த உடம்பு தாங்க ஆலயம். இப்படி நினைச்சுக்கோங்களேன். தவறான விஷயங்களை உடம்பில் ஒட்ட விடுவோமா? தவறான விஷயங்களை உள்ளத்தில் நினைப்போமா? என் உள்ளம் கோவில், என் ஊன் உடம்பு ஆலயம். குரு அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து சொல்கிறான், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். ஏ அப்பா, காந்தி தாத்தாவுடைய குரங்கு 2 கையை மூடி இருக்கு தெரியுமா வாய்க்கு? ஏன் ஒரு கையை பொத்தனா வாய்க்கு பொத்தாதா? 2 கையன்னு தெரியுமா? குறைவா சாப்பிடணும், குறைவா நல்லதா பேசணும், நல்லதா சாப்பிடணும், நல்லதா பேசணும். அத்துமீறல் இருக்கக்கூடாது ரெண்டுத்திலையுமே. வள்ளல் பிரானார்க்கு வாய் தான் கோபுர வாசல். இந்த உடலில் இருந்து வெளியேறுகிற எல்லாம் நாற்றம் கொண்டவைதான். வாயிலிருந்து புறப்படுகின்ற நல்ல சொற்களை தவிர முன்னால் இருக்கின்றவர்கள் முகத்தில் புன்னகை ஏற்படுத்த முடியுமே நல்ல சொல். உடலில் இருந்து வேறு எந்த விஷயம் அப்படி வெளியேற்றி நீங்கள் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தந்துவிட முடியும்? எல்லாம் நாற்றம் எடுத்ததுதான் சொல்லை தவிர. அவன் என்ன சொல்றான் பாருங்க, வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். அடுத்த படிக்கட்டுக்கு நம்மை அழைத்து செல்கிறான். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். நீங்க சிவன் லிங்கம்ங்கிறத உங்க கடவுள்ல எது வேணாலும் பொருத்தி பார்த்துக்க, உங்களுக்குள் இருக்கிறான். நான் இன்னைக்கு ஏதோ ஒரு திருவண்ணாமலைக்கு